ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழர் குடி. அந்த தமிழர்களின் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் சிறப்பினையும் அருமை பெருமைகளையும் காலப்போக்கில் மறந்து போன தமிழனுக்கு இங்கே எடுத்து கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமாங்க, நம் தமிழ்மொழியின் சிறப்புகளையும் அருமை பெருமைகளையும் கலாச்சார பண்புகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. தமிழை அழகாக சில வரிகளில் சொல்லலாம். மலரில் பனித்துளிகள் ஒட்டி கொண்டிருப்பதை போன்றது தமிழ்மொழியின் அழகு. இதயத்தை இளம் தென்றல் காற்று வருடுவது போன்றது உணர்வை தருவது தமிழ்மொழி. இதைத்தான் தமிழின் நூலாசிரியர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள் தமிழின் சிறப்பு என்ற நூலில் அழகாக கூறியுள்ளார். அதாவது அவர் தொகுத்து அளித்த தமிழின் கவிதையினை இங்கே பார்க்கலாம். நவதானியங்கள் 9 என நிர்மாணித்த தமிழன் திசைகளை 8ஆக பிரித்தான். அதாவது நவதானியங்கள், நவகோள்கள், நவகிரகங்கள், நவரத்தினங்கள் என 9ஆக அளித்த தமிழன் திசையை 8ஆக பிரித்தான். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. திசையை 8ஆக பிரித்த தமிழன் இசையை 7ஆக கொடுத்தான். சரிகம பத நீ. இசையை 7ஆக கொடுத்த தமிழன் சுவையை 6ஆக பிரித்தான். இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. சுவையை 6ஆக பிரித்த தமிழன் நிலத்தை 5ஆக பிரித்தான். குறிஞ்சி மலைப்பகுதி, முல்லை வனப்பகுதி, நெய்தல் கடல் பகுதி, மருதம் நீர் மற்றும் நிலப்பகுதி, பாலை வறண்ட பகுதி. நிலத்தை 5ஆக பிரித்த தமிழன் காற்றை 4ஆக பிரித்தான். தென்றல், வாடை, கோடை, கொண்டல். கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல், தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல், மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை. காற்றை 4ஆக பிரித்த தமிழன் மொழியை 3ஆக பிரித்தான். இயல், இசை, நாடகம். இயல் என்பது இயற்தமிழ், இசை என்பது இசைத்தமிழ், நாடகம் என்பது நாடகத்தமிழ். இசைத்தமிழில் நாம் பல்வேறு விதமான இசைகளை கற்றுணர்ந்து அதன்படி வாசிக்கின்றோம், இசைக்கின்றோம். நாடகத்தமிழில் நாடகங்களில் அந்த காலத்தில் மேடை நாடகங்கள் அளிக்கப்பட்டது. இயற்தமிழ் அதாவது நூல்கள், கவிதைகள் இதெல்லாம் எழுதப்பட்ட நடைமுறையை இயற்தமிழ் என்று கூறினான். இம்மூன்றும் தான் தமிழுக்கு இணையான கூறுகள் என்பதை முத்தமிழ் என்ற கருத்து கோட்பாடு வெளிப்படுத்தி நிற்கின்றது. மொழியை 3ஆக பிரித்த தமிழன் வாழ்க்கையை 2ஆக வகுத்தான். அதாவது அகம், புறம். கணவன் மனைவி வாழும் வாழ்க்கை அக வாழ்க்கை. வெளியுலகில் நடக்கும் கல்வி, தொழில், வியாபாரம், போக்குவரத்து, அரசியல் போன்றவைகளும் இன்னும் பிற வகைகளும் சேர்ந்தது புற வாழ்க்கை. வாழ்க்கையை 2ஆக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான். ஒழுக்கத்தை 1ஆக வைத்து அதை உயிரினும் மேலாக ஓம்பப்பட வைத்தான். அதாவது இதைத்தான் ஐயன் வள்ளுவர் 2 அடியில் அழகாக சொன்னார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொன்னார். ஒழுக்கத்தை காட்டிலும் உயிரை காட்டிலும் ஒழுக்கமானது மிக மேன்மையானது. அதாவது உயிர் போனால் திரும்பி வராது. அப்படிப்பட்ட உயிரை விட மேலான ஒன்று என்னன்னா தமிழர்களுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறத நம் வள்ளுவர் அவர்கள் கூறி சென்றுள்ளார். அதாவது சிந்திக்க தெரிந்த மனிதர்களால் தமிழ்மொழி நேசிக்கப்படுகின்றது. இதுபோல் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். 8 திசைகள் வழக்கத்தில் உள்ளன. இன்னும் நமக்கு நன்றாக தெரிந்த ஆகாயமும் பூமியும் 2 திசைகள். அதாவது இவ்வாறு நிறைய விஷயங்களை தமிழர்களுக்கு கொடுத்து சென்றுள்ளான். இதைதான் வள்ளுவர் திருக்குறளில் அழகாக வாழ்வியல், அதில் அரசியல், குடும்பம், இது மாதிரி நட்பு, இப்படியான நிறைய வாழ்க்கை முறைகளை நமக்கு அளித்து சென்றுள்ளார். இந்த திருக்குறளை மட்டும் படித்து பயன்பெறாமல் மேலை நாடுகளும் இன்னைக்கு அதாவது ஃபாரினர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திருக்குறளை படித்து அதன்படி நடக்கிறார்கள், வாழ்க்கையை கடைபிடிக்கிறார்கள். வாழ்க்கையில் அவர்கள் அந்த நூலினை படித்ததை மறக்காமல் செயல்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழனாகிய நாம் தான் அந்த திருக்குறள் புக்கு
இருக்கா என்னன்னு கூட தெரியாமல் மறந்து போகிறோம். ஸ்கூலில் மட்டும் படிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை படித்து கற்றுணர்ந்து அதுபடி நம்ம நடக்கிறது கிடையாதுங்க. அதனால் தமிழ் மொழியில் இந்த திருக்குறள் மட்டும் இல்லைங்க, நம்ம கம்பர் ராமாயணம் எழுதியிருக்காரு, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நூல் ஆசிரியர்கள் இதிகாசங்களையும் காப்பியங்களையும் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கின்றனர். இது பண்டைய காலத்தில் தோன்றிய நூல்கள். ஆனால் தற்சமயம் பாரதி, மகாகவி பாரதி, சுப்பிரமணிய பாரதி, இப்படி நிறைய பேர் நிறைய கவிதைகளையும் புனை நூல்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து கற்றுணர்ந்து அதுபடி நம்ம வாழ்க்கையில் செயல்படணும். அது மட்டும் கிடையாது, இன்றைய காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆங்கிலம்தான் கற்றுக் கொடுக்கணும், ஆங்கில வழிப்படி தான் பாடங்கள் அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் தமிழர்களின் தமிழ் மொழியின் சிறப்பினை நம்ம சந்ததியினருக்கு சொல்லி கொடுத்து அவங்கள அதன் வழியில் ஃபாலோ பண்ண வைக்கணும். இப்போ கைபேசி வந்துருச்சு, அதில் தங்கிலீஷுங்கிறாங்க, அதை வந்து தங்கிலீஷில் பேசுகிறாங்க, தங்கிலீஷில் எழுதுகிறாங்க. இதெல்லாம் காலப்போக்கில் மொழி மாற்றம், மொழியின் சீர்கேடுகள். இதை வந்து அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுப்பதில் நாம் முக்கிய பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தலைமுறையினருக்கு இது தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அதாவது தமிழ் மொழியை போற்றி வளர்ப்பதில் நமக்கு மிக்க பங்கு இருப்பது என்பது ஒவ்வொரு தமிழனும் கண்டிப்பாக மனதில் இது வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் தமிழ் மொழியின் சிறப்புகளை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். தமிழ் மொழியில் எவ்வளவு அழகான நூல்கள், வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நூல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். பகவத்கீதை மாதிரி ஒரு புக்கெல்லாம் நம்ம எடுத்து படிக்கிறப்ப நம்மளோட வாழ்க்கை, தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடுகள் நமக்கு தெரியும். அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் மற்ற நாட்டினருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்ல முடியும். அதனால் தமிழ் மொழியை வந்து எந்த அளவுக்கு போற்றி புகழணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஔவைக்கு அதிகமான ஒரு கனி கொடுத்தார், நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனி அமிழ்தை விட மிகவும் சிறப்பானது. அதாவது அமிழ்து உண்டால் அவன் வந்து 100 ஆண்டு காலம் வாழலாம் அப்படின்னு ஒரு இதிகாசங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தகவல். அதை வந்து அவருக்கு ஒரு நெல்லிக்கனி கிடச்சிது. அந்த நெல்லிக்கனியை நம்ம சாப்பிட்டா நம்ம 100 ஆண்டு வாழலான்னு தெரிஞ்சால் கூட அதியமான் என்ன பண்ணார்னா அதை ஔவைக்கு கொடுத்தாரு. ஏன்னா தமிழ் மேலே அவருக்கு இருந்த பற்று, ஈடுபாடு. அதாவது நம்ம சாப்பிட்டு வாழ்கிறதுல ஒன்றும் புண்ணியம் இல்லை, நம்ம வெறும் அரசனாக தான் இருக்க முடியும், ஆனால் ஔவை சாப்பிட்டா தமிழை வளர்ப்பாங்க, தமிழ் மொழி வளரும் அப்படின்னு அன்றைக்கு அதியமான் யோசித்தார். அந்த மாதிரி தான் பண்டைய காலத்தில் எப்படி தமிழர்கள் தமிழை வளர்த்தாங்களோ அதை விட மேலாக இன்றைய நவீன உலகத்தில் உள்ள நம் மக்களாகிய நாம் வந்து தமிழர்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டும். அவங்களுக்கெல்லாம் எழுதுவதற்கு ஆணியும் ஓலைச்சுவடிகளும் இருந்தது, நமக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி நோட்டு, பேனா, பென்சில், புத்தகம், கம்ப்யூட்டர், ஐபேட், அந்த பேட், இந்த பேட் எல்லாம் வந்துருச்சு. நம்ம எதை வேணால் சாதிக்கலாம். அதனால் தமிழ் மொழியை நம்ம எந்த அளவுக்கு போற்றி புகழணும், வளர்க்கணும் அப்படிங்கிறத தமிழில் பேசணும், தமிழில் எழுதணும். அதெல்லாம் நம்ம வருங்கால சந்ததியினருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் வந்துட்டு தமிழ் மொழி வந்து என்றைக்குமே நிலைத்து நிற்கும். இப்போது நம்ம நாட்டில் பாருங்கள், மோடி அரசாங்கம் வந்ததும் ஹிந்திக்காரங்க தான் ஃபுல்லாக இருக்காங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. நம்ம 4 லாங்குவேஜ் 10 லாங்குவேஜ் கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. எங்கே போனாலும் நம்மளும் அவங்களோட மிங்கிளாகிறதுக்கு, மனிதன் உரையாடலுக்கு, மொழிக்கு வளர்ப்பதற்கு, அவங்களோட கருத்துக்களை தெரிவிப்பதற்கு மொழி அவசியம். அதனால் மற்ற மொழிகளை கற்றுக்கோங்க, அதுக்கு நம்ம எதிரி கிடையாது. ஆனால் நம்ம தாய்மொழியாம் தமிழ் மொழியினை கண்டிப்பாக